ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா நியூ கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளேயே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறத அப்படியே என் கூடயே சேர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேசிக் பெர்மிஷன்லாம் ஓகே கொடுத்துட்டு இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும். ஸோ அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சோடனே லாகின் அண்ட் சைன் அப் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓடிபி வரும், என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் இமெயில் ஐடி இந்த 3 ஃபீல்டுலையுமே கம்ப்ளீட் பண்ணி விட்ருங்க. கீழே லெட்ஸ்கோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போது உங்களுக்கு இந்த ஆப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். இப்போது கீழே பாருங்கள், டாடா நியூ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த டாடா நியூ ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்டோட டீட்டெயில்ஸ், ஸோ 1 நியூ காயின் ஈக்குவல் டு 1 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10% கேஷ்பேக் ஆன் இந்த டாடா நியூ ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறக்கு. அடுத்து பில் பேமெண்ட்ஸ்க்கு 5%, இன்சூரன்ஸ்க்கும் 5%. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டாவோட பார்ட்னர் பிராண்ட்ஸ், ஸோ அந்த அப்ளிகேஷனில் நம்ம ஷாப் பண்ணும்போது நமக்கு 5%. அப்புறம் அதர் ஆப்ஸ் இது இல்லாமல் எதாவது இருந்துச்சுன்னா அது 1.5, அப்புறம் இன்னொரு 1.5%. ஸோ இப்போ இந்த ஃப்ளை இன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குல்ல, ஸோ இது என்ன அப்படிங்கிறது எனக்குமே தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது என்ன 12 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்குமே தெரில, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சரி. இது அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இன்னும் எலாபரேட்டாக இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். சரி, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, 2லேயுமே கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா டாடா நியூவோட இன்ஃபினிட்டி கார்டு. இதில் அப் டு 20% வரைக்கும் நம்ம சேவ் பண்ண முடியும். அடுத்து இது டிரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு ரிவார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஆனால் ரினிவல் ஃபீஸு 1500 வருஷத்துக்கு ஒருக்கா. அப்புறம் இந்த ப்ளஸ் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, அப் டு 10% சேவ் பண்ண முடியும். ரிவார்ட்ஸ் ஆன் எவ்ரி டிரான்சாக்ஷன் அதுவும் சேம். ஓகேவா? ஆனால் ரினிவல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வேறு கம்மி தான், 500. நானுமே பார்த்தீங்கன்னா 500 தான் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டுக்கு இயர்லி ஃபீஸ் பே பண்ணுறேன், ரினிவல் ஃபீஸ். ஸோ இதுதான் என்ன, அங்கே 20% வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 1500 ஆகும். இது 500 rupees தான். அப்போ அது போக இல்லாமல் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ பேன் நம்பர் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். இப்போ ஓடிபி வரும், ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஏஜ், அப்புறம் ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ரெஃபரல் கோடு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சில சைன்அப் போனஸஸ்லாம் கிடைக்கும். ரெஃபர் பண்ணுற மூலமாக எனக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். எனக்கும் போனஸு, உங்களுக்கும் போனஸ், காயின்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கும் காயின்ஸ் கொடுப்பாங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் அதில் சேலரியை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கம்பெனி, என்ன ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம் உங்கள் கம்பெனி நேமை. வந்துச்சுன்னா பாருங்கள், வரலன்னா விட்டுருங்க. டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் சேலரிடாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கொடுத்துருவீங்க. இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் என்ன கொடுக்க முடியும், எங்கள் கம்பெனிலாம் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ யூடியூப் சேனலே நான் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும். நம்மளோட ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, லொக்கேஷனு, லேண்ட்மார்க்கு, பின்கோடு இதெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதை என்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பாக்ஸை இந்த நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸும் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க அட்ரஸும் சேம் அப்படின்னா எஸ்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸும் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸும் வேறு அப்படின்னா பக்கத்துலேயே நோங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. சேம் அட்ரஸ்னால் எஸ்ஸு, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே? ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களோட கிரெடிட் கார்டு வரும். சரி, இப்போ நமக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாடா நியூ ப்ளஸ் கார்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவைல் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே. அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் அந்த கீழே பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த கார்டை வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு கார்டு கொடுக்கலாம், ஓகேங்களா. எனக்கு வந்து இந்த கார்டு தான் என்னோடய இதுக்கு, ஓகேங்களா, கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா அப் டு 1,51,000 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. 2 கார்டு வந்து நம்ம இது கேட்டகரி இருக்குது. சரி, நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். டாடா நியூவோட இன்ஃபினிட்டி கார்டு, அப்புறம் ப்ளஸ் கார்டு. முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஜாயினிங் இது ரினியூவல் ஃபீஸ் தான், சரியா. ரினியூவல் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு போகிறது நல்லது. கம்மியாக நீங்கள் எப்போயாவது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 500 கார்டே பெட்டர். எப்போயாவது தானே வாங்க போகிறோம். ஸோ இதில் வந்து நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ரூபேவா இல்லை வீசாவா அப்படிங்கிறதுல நான் வந்து ரூபே செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீசா கார்டு செலக்ட் பண்ணுறதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான், ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம வந்து ரூபேயை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணலாம். இப்போ என்ன மாதிரி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணல, இப்போ நான் நான் செல்ஃப் எம்ப்ளாயர் அப்படின்னா நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னோடய அட்ரஸ் தான் நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிக்கிறேன். மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே வீடியோ கேவிசிக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்மை வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிடலாம். அப்புறம் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஆதார் நம்பரையும் என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ண உடனே ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிக்கிங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம். லிங்க் பண்ணலாம், பக்கத்தில் போய் லிங்க் பண்ணிடுங்க. இந்த 2 பெர்மிஷனுக்கு வந்து அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ காலில் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனோடனே அங்கே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. உங்களோட செல்ஃபி எடுப்பாங்க. பேன் கார்டை காமிக்க சொல்லுவாங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. வெரிஃபிகேஷன் 5 to 7 days முடிஞ்சிடும். கார்டும் இஷ்யூ ஆயிரும், அப்புறம் டிஸ்பேச் ஆயிரும், அப்புறம் டெலிவரியும் ஆயிரும். அட்ரஸ் வந்து சொன்னது தான், அந்த என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து வரும். நோட் பண்ணிக்கோங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. சரி, அட்ரஸ்க்கு வந்தோடனே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து சிம்பிளான ப்ராசஸ் நீங்கள் HDFC கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.